நமஸ்தே பச்சோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்க, இது என்ன தெரியுதுங்களா? நியூட்ரிலைட் நேச்சுரல் பி வித் ஈஸ்ட். நமக்கு தேவையான பி விட்டமின் எப்படி சாப்பிடணும்னா, தயாமின் 13.5 கப்பு ஓட்ஸ் மீல், ரிப்போவின் அரைகால் கப்புடைய யோகார்ட், நாசின் 6 மீடியம் பேக்டு பொட்டேட்டோஸ், விட்டமின் B6 6 ஸ்மால் பனானாஸ், folic acid 6 cups fresh squeezed orange juice, vitamin B12 320 grams white cheese, pantothenic acid 2400 grams pomegranates. இது நம்ம தேடி பிடிச்சி எடுத்து சாப்பிட்லாமா, இல்லை ஸ்மார்ட்டாக ஆம்வேல் இருக்கக்கூடிய நியூட்ரிலைட் நேச்சுரல் பி வித் ஈஸ்ட் ஒன்று சாப்பிட்லாமா? ஈட் ஹார்ட் ஈட் ஸ்மார்ட்டாக சாப்பிட்டு ஹெல்த்தை பார்த்துக்குங்க. பி விட்டமின் நம்ம ஜீரணத்துக்கு ரொம்ப உபயோகமானது. வாங்க, மத்தியமா கிளாஸில் பாடம் 5 நீம் கா பேட் நேற்றுக்கு படித்தோம். இன்றைக்கி ERC பார்ப்போம். पाठ 5 नीम का पेड़ वेप मरम. निम्नलिखित पद्यांश का भावार्थ हिंदी में लिखिए. கீழேயுள்ள வரிகளுக்கு பத்யாம்ஸ் का भावार्थ மீனிங் हिंदीயில் लिखिए எழுதுக. वैसे भी मैं रोज बैठता इसकी छाया के नीचे, केला करता आंख मिचाइनी, कभी कभी आंखें मीचे. वैसे भी मैं रोज बैठता, மர நிழலில் நான் தினம் என்ன பண்ணுறேன், உட்காந்துட்ருக்கேன். இஸ்கி சாயா கே நீச்சே, அதோடைய நிழலின் கீழே நான் தினமும் உட்காந்துருப்பேன். இப்படி தான். கேலா கர்த்தா ஆங்க் மிச்சைனி, கபி கபி ஆங்கே மீச்சே. கண்ணை கட்டி கண்ணாமூச்சி விளையாடுவீங்களா, அந்த மாதிரி மரத்தை அடைந்த கண்ணாமூச்சி ஆடிட்டு பசங்க விளையாட்டுருக்காங்க. நான் அமைதியாக உட்காந்துருக்கேன். ஒரு காலத்து நானும் இந்த மாதிரி தான் விளையாடி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் கூறியுள்ளார். சந்தர் एक पद्यांश श्री सोहनलाल द्विवेदी की नीम का पेड़ नामक कविता से लिया गया है. இடம் சந்தர்ப்பனா இடம். एक पद्यांश இந்த வரிகள் ஸ்ரீ சோகன்லால் திரிவேதி கி கவிஞர் பேர் ஸ்ரீ சோகன்லால் திரிவேதி உடைய நீம் கா பேட் வேப்ப மரம் நாமக் பெயருடைய கவிதாசே கவிதையிலிருந்து லியா கயாக எடுக்கப்பட்டுள்ளது. பாவார்த் அர்த்தம் மீனிங் इन पंक्तियों के द्वारा कवि कहते हैं कि वे अपने घर के सामने लगे नीम के पेड़ की छाया में आंख बंद करके बैठ जाते थे. என்ன சொல்லிக்கிறாங்க? इन पंक्तियों இந்த வரிகளில் கே துவாரா மூலமாக கவிஞர் ககத்தே ஹை கூறுகிறார் என்னவென்றால், வே அப்னே கர் கே சாம்னே, அவர் அப்னே கர் கே சாம்னே தன்னுடைய மரத்தின் எதிரில் லகே நீம் உள்ள வேப்ப மரம் நீம் கே பேடு கி வேப்ப மரத்தின் கி சாயாமே நிழலில் ஆங்க் பந்து கர்க்கே கண்ணை மூடிக்கொண்டு பைட் ஜாத்தே தே உட்காட்டுட்டு இருந்தேன். அப்னே கர்கே சாமி இந்த மரத்திற்கு வீட்டிற்கு எதிரிலுள்ள மரத்தின் நிழலில் சாயா நிழலில் கண்ணை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தேன். इस पेड़ के पीछे
छिपकर अपने दोस्तों के साथ आंख मिचौनी भी खेलते थे. इस पेड़ के पीछे இந்த மரத்திற்கு பின்னால் छिपकर மறைந்து கொண்டு अपने दोस्तों के साथ தன்னுடைய நண்பர்களுடன் நண்பர்களுடன் ஆங்க் மிச்சவுனே கண்ணை கட்டிக்கொண்டு பி கேள்தேத்தே கண்ணை கட்டிக்கொண்டு கூட விளையாடியிருந்தேன். நம்ம சின்ன வயசில் விளையாடல கண்ணாமூச்சி ரேரே காட்டுமூச்சி ரேரே சொல்லிட்டு அந்த மாதிரி அவர் எழுத்தாளர் ஒரு காலத்தில் அந்த மரத்தில் நிழலில் உட்காந்துருக்கார். கண்ணை முடிக்க உட்கார்ந்துருக்கிறாரு, கூட அவருடைய ஃப்ரெண்டுங்களோட விளையாடியும் இருக்கிறாரு. இடம் இந்த பத்தி ஸ்ரீ சோகன்லால் வித்வேதியின் வேப்ப மரம் என்ற கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. விளக்கம்: அவர் தனது வீட்டிற்கு முன்னால் அமைந்துள்ள வேப்ப மரத்தின் நிழலில் கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்து விடுவார். இந்த மரத்திற்கு பின்னால் மறைந்து கொண்டு தனது தோழர்களுடன் கண்ணாமூச்சியும் விளையாடினார் என்பதை இந்த வரிகள் மூலமாக கவிஞர் கூறுகிறார். இது ஃபஸ்ட்டு ERC ஒன்றும் செகண்ட் ஒன். दो कैसे धन्यवाद दूँ उसको जिसने है एक नीम दिया, मुझको अपना पुत्र मानकर मेरा उपकार असीम किया. कैसे धन्यवाद दूंगा நான் எப்படி நன்றி சொல்லுவேன் உஸ்கோ அதற்கு, जिसने है एक नीम दिया இந்த மரம் இல்லைன்னா என்னாச்சு இருக்கிறதுனால நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். मुझको अपना पुत्र मानकर मेरा उपकार असीम किया, என்னை தன்னுடைய பிள்ளையாக புத்திர மகனாக ஏற்றுக்கொண்டு எனக்கு நிறைய உதவி செய்துள்ளது. இதற்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன் என்று கவிஞர் நீ வேப்ப மரத்திற்கு நன்றி கூறியுள்ளார். பிரசங்க ஃபஸ்ட் என்ன சொல்லலாம், சந்தர்ப்பம் சொன்னோம் இல்லைங்களா, சந்தர்ப்பனாலும் இடம்தான், பிரசங்கனாலும் இடம்தான். एक पद्यांश श्री सोखनलाल द्विवेदी की नीम का पेड़ कविता से लिया गया है. இந்த வரிகள் ஸ்ரீ சோகன்லால் திரிவேதி கி நீம் கா பேட் ஸ்ரீ சோகன்லால் திரிவேதியுடைய வேப்ப மரம் பெயரில் கவிதா சே கவிதையிலிருந்து லியா கயா ஹை கொடுக்கப்பட்டுள்ளது. भावार्थ मीनिंग अर्थ: भगवान को कवि धन्यवाद देते हुए कहते हैं कि उन्होंने कवि को अपना पुत्र मानकर नीम का पेड़ दिया है. यह उनका बहुत बड़ा उपकार है. भगवान को कवि धन्यवाद देते हुए கடவுளுக்கு கவிஞர் நன்றி கூறுகிறார். ஏன்? उन्होंने कवि को अपना पुत्र मानकर கவிஞரை தன்னுடைய மகனாக பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு நீம் கா பேட் தியா ஹை வேப்ப மரம் கொடுத்துள்ளது. ஏ உன்கா பகுத் படா உபகார் ஹை இது அவருக்கு மிகவும் பெரிய உபகார் பரிசாகும். எது? வேப்ப மரம் இருக்கிறது அவருக்கு பெரிய பரிசு. ஆமாம் இல்லைங்களா, நல்ல குளிர்ந்த காற்று கிடைக்கும், நோய் நொடி அண்டாது, நமக்கு நல்ல ஒரு இம்யூனிட்டி பவரை கொடுக்கும். இடம் இந்த பற்றி ஸ்ரீ சோகன்லால் திரிவேதியின் வேப்ப மரம் என்ற கவிதையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. விளக்கம்: கடவுளுக்கு கவிஞர் நன்றி தெரிவித்து கூறுகிறார். கடவுள் கவிஞரை தனது மகனாக கருதி வேப்ப மரத்தை கொடுத்துள்ளார். இது அவருக்கு மிகப்பெரிய பரிசாகும். क्वेश्चन आंसर: निम्नलिखित प्रश्नों के उत्तर लिखिए. கீழே உள்ள प्रश्नों கேள்விகளுக்கு உத்தர் பதில் எழுதுக. लिखिए எழுதுக. फर्स्ट क्वेश्चन, प्रश्न नंबर 1: रोज सवेरे चिड़िया
कवि को कैसे आकर्षित करती है. தினமும் காலையில் சிடியா பறவைகள் கவிஞரை எப்படி உற்சாகப்படுத்துகிறது. ஆकर्षित உற்சாகப்படுத்துகிறது. रोज सवेरे चिड़िया पेड़ पर बैठकर शोर मचाकर तथा गीत गाकर कवि को आकर्षित करती है. रोज सवेरे தினமும் காலையில் चिड़ियांग பறவைகள் पेड़ पर बैठकर மரத்தின் மீது உட்கார்ந்து. எந்த மரம்? வேப்ப மரம். नीम का पेड़ पेड़ पर बैठकर ஷோர் மச்சாக்கர் மரத்தின் மீது அமர்ந்து கொண்டு கீச்சு கீச்சுன்னு சத்தம் போடலைங்களா, அந்த சத்தத்தை எழுப்பி தத்தா மேலும் கீத் காக்கர் அந்த சத்தமாகப்பட்டது பாட்டாக பாடுவதாக கவிஞர் கூறியுள்ளார். கீத் காக்கர் பாட்டு பாடிக்கொண்டு கவிக்கோ கவிஞரை ஆகர்ஷித் உற்சாகப்படுத்துகிறது. காலையில் அந்த குருவிகளுடைய சத்தத்தை கேட்கும்போது நமக்கு மனசில் ஒரு சந்தோஷம் உண்டாகுது இல்லைங்களா, அதை தான் அவர் கூறியுள்ளார். தினமும் காலையில் பறவைகள் கவிஞரை எப்படி உற்சாகப்படுத்துகிறது. தினமும் காலையில் பறவைகள் மரத்தின் மீது அமர்ந்து சத்தம் எழுப்பியும் பாட்டு பாடியும் கவிஞரை உற்சாகப்படுத்துகிறது. செகண்ட் क्वेश्चन. 2 प्रश्न. नीम के पेड़ के प्रति कवि का विचार क्या है. नीम के पेड़ மரத்துடைய வேப்ப மரத்தின் கே பிரதி பற்றி கவி கா விசார் கவிஞருடைய விசார் எண்ணம் என்ன. நீம் கே பேடே கே பிரதி வேப்ப மரத்தை பற்றி கவிஞர் உடைய எண்ணம் என்ன. नीम का पेड़ पाकर कवि अपने आप को बहुत धन्य महसूस करते हैं. नीम का पेड़ पाकर வேப்ப மரத்தை அடைந்து கவி अपने आप को தன்னைத்தானே, நாமளே நம்மளை சபாஷ் போட்டுருக்கோம் இல்லைங்களா, ஆனால் அது அப்படி செய்கிறதா நல்லது, நாம் தான் உற்சாகப்படுத்திக்கணும். தன்னைத்தானே பகுத் மிகவும் தன்யவாத் பாக்கியசாலி என்றதை மகசூஸ் கர்த்தேகை உணர்கிறார். வேப்ப மரத்தினில் உட்கார்ந்து சின்ன வயசில் விளையாடினதும் இப்போ நம்ம உட்காந்துக்கிட்டு காலை கட்டிகிட்டு இருக்கிறதும் அவர் பழைய நினைவுகளை நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவர் வேப்ப மரத்தை தன்னுடைய மிகவும் பலசாலியாக பாக்கியசாலியாக உணர்ந்து கொண்டார். थर्ड क्वेश्चन. प्रश्न 3. कवि नीम का पेड़ कविता के द्वारा पर्यावरण संबंधी कौन सा संदेश देते हैं. கவிஞர் நீம் கா பேட் வேப்ப மரத்தின் கவிதா கே துவாரா கவிதையின் மூலமாக பர்யாவரன் சுற்றுச்சூழ்நிலை சம்பந்தி பற்றி கவுன்சா என்ன சந்தேஷ் தேத்தே ஹை என்ன நியூஸ் சொல்லியிருக்கிறார், என்ன செய்தி கொடுக்கிறார். कवि के घर के सामने लगे नीम के पेड़ के कारण चारों ओर हरियाली फैली हुई है, इसलिए पर्यावरण रम्य दिखता है, शुद्ध हवा मिलती है. சொன்னலைங்களா, சுத்தமான காற்று கிடைக்கும். மரம் இருந்தால் ஒவ்வொரு மரத்துமே கிடைக்கக்கூடியது. வேப்ப மரத்தில் இன்னும் அதிகமான ஒரு குளிர்ச்சியும் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு இம்யூனிட்டி பவரையும் கொடுக்கும். நோயை போக்கக்கூடிய மரம். கவி கே கர் கே சாம்னே கவிஞருடைய வீட்டிற்கு முன்னால் கே சாம்னே லகே நீம் கே பேட் உள்ள வேப்ப மரத்தின் கேக்காரன் வேப்ப மரத்தின் காரணமாக சாரோ 4 பக்கமும் ஓர் ஹரியாலி ஃபைலி ஹுயிகை ஹரியாலி பசுமை பச்சை நிறம் பரவி உள்ளது. வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறதுனால பச்சை வீட்டை சுற்றி நல்ல ஒரு பச்சை நிறம் காணப்படுது. இஸ்லே அதனால் பர்யாவரன் சுற்றுச்சூழல் ரம்ய திக்தாக ரம்யமாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா தமிழை நம்ம, அதுதான் ஹிந்தியில் ரம்யா கொடுத்துருக்கான். சுற்றுச்சூழல் ரொம்ப ரம்யமாக அழகாக காணப்படுகிறது. திக்தாகை தென்படுகிறது.
शुद्ध हवा मिलती है சுத்தமான காற்று கிடைக்கிறது. शुद्ध சுத்தம், ஹவானா காற்று. இப்போ தமிழ் படிக்கலாமா? கவிஞர் வேப்ப மரம் கவிதையின் மூலமாக சுற்றுச்சூழல் தொடர்பாக என்ன செய்தி கொடுக்கிறார்? கவிஞரின் வீட்டிற்கு முன்னால் அமைந்துள்ள வேப்ப மரத்தின் காரணமாக நாலாபுறமும் 4 பக்கம் சாரோம் பசுமை பரவியுள்ளது. ஆகையால் சுற்றுச்சூழல் அழகாக தென்படுகிறது. தூய்மையான காற்று வீசுகிறது. क्वेश्चन नंबर 4, प्रश्न 4, नीम का पेड़ कविता का क्या उद्देश्य है? नीम का पेड़ வேப்ப மரத்தின் கவிதையின் क्या उद्देश्य என்ன நோக்கம்? கவிதையுடைய நோக்கம் என்ன? इस कविता के द्वारा कवि यह कहता है कि पर्यावरण की रक्षा के लिए हमें ज़्यादा पेड़ लगाना चाहिए. इस कविता के द्वारा இந்த கவிதையின் மூலமாக கவி यह कहना चाहते हैं கவிஞர் இதை சொல்ல விரும்புகிறார். என்னவென்றால் पर्यावरण की रक्षा के लिए சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக हमें நாம் ज़्यादा पेड़ लगाना चाहिए அதிகமாக மரங்கள் நட வேண்டும் என்று கூறுகிறார். ஏன்னா மரம் இல்லாததுனால தான் மழையே இல்லை. மரம் இருந்தால் மழை நல்லா பெய்யும். மழை நல்லா பெய்யும் பொழுது நம்முடைய விவசாயம் அதிகரிக்கும். விவசாயம் அதிகரித்தால் மக்களுக்கு பஞ்சம்ன்றது இல்லாமல் நல்ல வருமானம் கிடைக்கும். வேப்ப மரம் கவிதையின் நோக்கம் என்ன? இக்கவிதையின் மூலமாக கவிஞர் சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாம் அதிக மரங்களை நட வேண்டும் என்று கூறுகிறார். सारांश பார்க்கலாமா? रोमन लेटर 3, कविता का सारांश अपने शब्दों में लिखिए. கவிதையின் சுருக்கத்தை சொந்த வார்த்தையில் अपने शब्दों में சொந்த வார்த்தைகளில் எழுதுக. ஜெனரலாக எழுதுறது நல்லது. ஓன் வேர்ட்ஸில் எழுதலாம். படிச்சுட்டு உங்கள் ஓன் வேர்ட்ஸில் எழுதுங்க. नीम का पेड़ வேப்ப மரம். कविता का कवि श्री सोहनलाल द्विवेदी हैं. வேப்ப மரத்தின் கவிதையுடைய கவிஞர் ஸ்ரீ सोहनलाल द्विवेदी ஆகும். कवि इस कविता में उनके घर के पास रखने वाला एक नीम का पेड़ के बारे में वर्णन करते हैं. कवि इस कविता में இந்த கவிதையில் उनके घर அவருடைய வீட்டிற்கு के पास அருகில் रखने वाला இருக்கக்கூடிய एक नीम का पेड़ ஒரு வேப்ப மரத்தை के बारे में வேப்ப மரத்தை பற்றி வர்ணன் करते हैं வர்ணிக்கிறார். கவிஞர் இந்த கவிதையின் மூலமாக அவர் வீட்டிற்கு அருகில் உள்ள ஒரு வேப்ப மரத்தை பற்றி வர்ணிக்கிறார். वह बहुत हरा भरा है. அது மிகவும் பசுமையாக இருக்கிறது. बहुत நிறையா, हरा भरा பசுமை, அது மிகவும் பசுமையாக இருக்கிறது. उसकी ढालें झुक झुक कर उनके कमरे को छूती हैं. उसके ढालें அதனுடைய கிளைகள் झुक झुक कर தலை அசைந்து வளைந்து அழகாக उनके कमरे அவருடைய அறையை छूती हैं தொடுகிறது. மரம் பசுமையாக வளர்ந்துருக்கு இல்லைங்களா வேப்ப மரம், அது வளர்ந்து அவருடைய வீட்டு முன்னாடி கிளையை அசைச்சு அவருடைய ஜன்னலையும்
வீட்டு முன்னாடியும் அழகாக தோடுகிறது. उस नीम के पेड़ அந்த வேப்ப மரம் में लाल तथा बैंगनी रंग का प्यारी प्यारी नई कोम्पले निकली है. उस नीम के पेड़ அந்த வேப்ப மரத்தில் பேடுமே மரத்தில் லால் ததா சிவப்பு மற்றும் பயங்கனி ஊதா சொல்லுவோம் இல்லையா, அதாவது கத்திரிக்காய் நிறம் சொல்லுவாங்க, கத்திரிப்பூ நிறம், அந்த ஊதா நிறத்துலேயும் கா பியாரிய பியாரி நெய் அழகான சின்ன சின்ன தளிர்கள், கோம்ப்ளே தளிர்கள், அதாவது முளைச்சி வருது இல்லைங்களா, வேப்ப இலை வந்து பெருசாக இருக்கும், அது முன்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் துளிர் மாதிரி இருக்கும், அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க கோம்ப்ளே. நிக்கலி ஹை துளிர்கள் வெளிப்பட்டுள்ளன. उनके देखकर उनका मन शीतल बन जाता है. उन्हें देखकर அதை பார்க்கும்போது உன்கா மன் அவருடைய மனம் शीतल குளிர்ச்சியாகிவிடுகிறது. शीतल बन जाता है. इस पेड़ में रोज सवेरे चिड़ियाँ आकर शोर मचाती हैं. இந்த மரத்தில் இஸ் பேடுமே இந்த மரத்தில் ரோஜ் தினமும் சபேரே காலையில் சிடியாங் பறவைகள் ஆக்கர் வந்து ஷோர் மச்சாத்தி ஹை என்ன பண்ணுது, அப்படியே கீச்சு கீச்சு சத்து எழுப்புது இல்லைங்களா, அது காலையில் வந்து உட்காந்து தன்னுடைய கீன்ற குரலில் சத்தம் எழுப்புகிறது. விபின்ன தரக்கே கீத் सुनाकर उनका दिल बहलाता है. विभिन्न तरह பலவிதமான கே கீத் பாட்டு, குயில் பாட்டு கேட்குதுங்களா, பறவை பாட்டு, அந்த மாதிரி இந்த பறவைகள் தங்களுடைய குரலின் மூலமாக குரலில் பாட்டு சுனாக்கர் கேட்டு பாடும்போது அதை கேட்டு கவிஞர் உன்கா தில் அவருடைய மனம் பக் லாத்தாகை மலர்ச்சி உறுகிறது, சந்தோஷப்படுகிறது. बचपन में इस पेड़ के नीचे आँख मिचौनी भी खेला करते थे. बचपन में சின்ன வயதில் இளமை பருவத்தில் इस पेड़ के नीचे இந்த மரத்தின் கீழே ஆங்க் மிச்சௌனி பி கண்ணை கட்டிக்கொண்டு கண்ணாமூச்சி கூட கேலா கத்தேத்தே விளையாடி இருந்தார். கபி कभी कभी आँख बंद करके इस पेड़ के नीचे शांति से बैठते थे. कभी कभी எப்போவாது கண்ணை மூடிக்கொண்டு इस पेड़ के नीचे இந்த மரத்தின் கீழே शांति से அமைதியுடன் बैठते थे உட்கார்ந்திருந்தார். इसलिए उनका तन मन हल्का हो जाता था. அப்படி கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருக்கும்போது அவருடைய மனமும் உடம்பும் லேசாக போகிறது. इसलिए அதனால், ஆகையால் உன்கா மன் அவருடைய மனம் உடல் மனம் மண் ஹல்கா லேசாக ஜாத்தாத்தா போயிடுது, அதாவது இப்படி எல்லா கவலையும் மறைந்து போயிட்டு மனசு ரொம்ப அமைதியாகவும் தெளிவாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. अगर एक पेड़ उनके घर के सामने नहीं होता तो उनका घर उजड़ा सा लगता है. अगर ஒரு கால் एक पेड़ இந்த மரம் उनके घर के सामने அவருடைய வீட்டிற்கு எதிரில் நஹீத் ஹோத்தோ இல்லை என்றால் உன்கா கர் அவருடைய வீடு உஜடாசா லக்தா ஹை என்னமா இருக்கும், பாலைவனமாயிட்டு இருக்கும். உஜடாசா. इस पेड़ की वजह से सभी जगह हरियाली फैली हुई है. இந்த மரம் இருப்பதினால் சபி
எல்லா இடங்களும் இடங்களிலும் ஹரியாலி பசுமை பரவி உள்ளது. ஃபைலி ஹுயிகை பரவி உள்ளது. ஹமாரா தில் பி ஹரா பராஹை அவருடைய மனமும் பசுமையாக இருக்கிறது. வேப்ப மரம் கவிதையின் கவிஞர் ஸ்ரீ சோகன்லால் திவேதி ஆவார். கவிஞர் இக்கவிதையில் அவரது வீட்டிற்கு அருகில் உள்ள ஒரு வேப்ப மரத்தை பற்றி விவரிக்கிறார். அது மிகவும் பசுமையாக இருக்கிறது. அதன் கிளைகள் வளைந்து அவரது அறையை தொடுகிறது. அந்த வேப்ப மரத்தில் சிகப்பு மற்றும் ஊதா வண்ணங்களில் அழகழகான புதிய தளிர்கள் வளர்ந்துள்ளது. அதை பார்த்து அவரது மனம் குளிர்ச்சி அடைந்து விடுகிறது. இம்மரத்தில் தினமும் காலையில் பறவைகள் வந்து சத்தம் எழுப்புகின்றன. பல வகையான பாடலை பாடி அவரது மனதை மகிழ்விக்கிறது. குழந்தை பருவத்தில் இந்த மரத்திற்கு கீழே கண்ணாமூச்சியும் விளையாடி கொண்டிருந்தார். சில சமயம் கண்களை மூடிக்கொண்டு இம்மரத்திற்கு கீழே அமைதியாக அமருவார். ஆகையால் அவரது உடலில் மனச்சோர்வு குறைந்து விடுகிறது. இம்மரம் அவரது வீட்டிற்கு முன்னால் இல்லையெனில் அவரது வீடு பாலைவனம் போல் இருந்திருக்கும். இந்த மரத்தின் காரணமாக அனைத்து இடங்களிலும் பசுமை பரவி உள்ளது. நமது மனமும் பசுமையாக இருக்கிறது. அப்போ மரம் நடுவோமா? அவங்க வீட்டில் ஒருத்தர் ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் ஒரு மரத்தை நட்டு நம்ம வீட்டையும் நாட்டையும் பசுமையாக்கணும். செய்யலாங்களா? வாழ்க வளமுடன். தன்யவாத்.